மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். கடந்த 2 தினங்களாகவே நாம் இந்த ஒரு வசனத்திலிருந்து தான் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, நாம் அவருடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டதாக நாம் தியானித்தோம். இரண்டாவது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி தியானித்தோம். மூன்றாவதாக, இன்று அதே வசனத்திலே இன்னொரு காரியத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். நாம் மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு, இயேசு தம் காயங்களின் தழும்புகளால் நம்மை குணமாக்குது. அவருடைய காயங்களிலிருந்து வெளிப்படுகிற அவருடைய வல்லமையினாலே நாம் குணமாகிறோம். 1 பேதுருவின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 24 வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம், அவருடைய தழும்புகளிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்திலும் வல்லமை இருக்கிறது உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காகப்பட்ட ஒவ்வொரு காயத்திலும் அந்த தழும்புகளாய் காணப்படுகிற அந்த காயங்கள், ஆண்டவர் அன்று தோமாவிடத்திலே தம்முடைய காயங்களை காட்டி, தோமாவே, நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிறாய், ஆனால் பார்த்து விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும், என்னை கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அவர் அந்த வேளையிலே நம்முடைய தழும்புகளை அந்த தோமாவுக்கு காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்பிலே வல்லமை இருக்கிறது. அந்த தழும்பிலிருந்து நமக்காய் காயப்பட்ட, நமக்காய் நொறுக்கப்பட்ட, நமக்காய் வேதனை அனுபவித்த, சிலுவையிலே அவருடைய கரங்களிலும் அவருடைய கால்களிலும் ஆணிகளால் குத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமை, விழாவிலே குத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, சிரசிலே முள்முடியால் சூட்டப்பட்ட போது அந்த சிரசிலே காணப்பட்ட அந்த தழும்புகளிலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை, அந்த வல்லமை வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொண்டு வருகிறது, விடுதலை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதிலே அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனர், அவருடைய தழும்புகளிலே வல்லமை இருக்கிறது. எனவேதான் இப்படி ஜெபிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்பிலிருந்து வெளிப்படுகிறதானே தேவ வல்லமை இன்று இந்த மகளை சுகமாக்கட்டும், இன்று இந்த மகனை சுகமாக்கட்டும் என்று சொல்லி நாம் வேண்டுகிறோம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அங்கே சுகத்தை கொடுக்கிறது. தீரா வியாதிகள் நீங்குகிறது. பிசாசின் பிடியிலே சிக்குண்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். சஞ்சல தவிப்பெல்லாம் புறந்தோடி போகிறது. அவருடைய வல்லமை, அவருடைய தழும்புகளிலிருந்து புறப்படுகிற வல்லமை அப்படியாய் மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறது, சுகத்தையும்
நீடித்த வாழ்வையும் கொடுக்கிறது. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நீதி எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாம் வழிதப்பி திரிந்தோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் காணப்பட்டோம். இலவசமாய் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய இரத்தத்தை கரையுமாய் கொடுத்து அவர் நமக்காய் பாடுபட்டதினாலே இலவசமாய் நமக்கு மீட்பு வந்தது. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் பின்னிட்டு பாராதபடிக்கு, முன்வைத்த காலை பின்னெடுக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு அதன் நிமித்தமாக அவர் நமக்கு பெற்று தந்த அந்த ரட்சிப்பை வெளியேறப்பட்ட மீட்பை இழந்து போகாதபடிக்கு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு அதை காத்துக் கொள்ளுகிறதிலே, நம்மை பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதிலே, மீட்பை காத்துக் கொள்ளுகிறதிலே, அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிறதிலே நாம் சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோம். நீதியின் மார்க்கத்திலே நாளும் நடத்தப்படுவோம். அவர் நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த நித்திய வீட்டை அடைவதிலே சிந்தையாயிருப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பை எங்களுக்கு தருகிறதிலே சிந்தையாய் இருக்கிறவரே, எங்களை நியாயம் விசாரிக்க மீண்டும் வர இருக்கிறவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னுடைய வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய நீதிக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்களை பார்க்கிறீரே, தக்க பலனை வைத்திருக்கிறதா சொல்லி இருக்கிறீரே அப்பா. என்னுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை நீ வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய தழும்புகளிலிருந்து புறப்பட்ட உம்முடைய ஆண்டவரே வல்லமையினாலே நித்திய மீட்பை தருவீராக, பூரண சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, பெண்ணிற்கு என்றும் எப்போது தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.